ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். நீங்கள் நம்ம யூடியூப் சேனலில் என்ன பற்றி பார்க்கணும்னா டாப் 5 மலையாள மூவிஸ் பற்றி நீங்கள் வீடியோ தெளிவாக வந்து பார்க்க போகிறோம். ஸோ மலையாள மூவிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா தமிழ் டப்பில் அவைலபிளாக இருக்குது. இதெல்லாம் வந்து ரீசெண்டாக ரிலீஸ் ஆன மூவிஸ் தான். இந்த மூவிஸில் நீங்கள் கண்டிப்பாக வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்கணும். ஸோ கண்டிப்பாக மூவிஸ் வந்து பாருங்கள். 10th பிளேஸில் இருக்க மூவி இரட்டா 2023 வந்துச்சு. IMDb ரேட்டிங் 7.7 இந்த மூவி வந்துருக்காங்க. இந்த மூவியோட ஒன்லைன் ஸ்டோரி என்ன வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு போலீஸை பார்த்தீங்கன்னா இறந்து போயிடுவாங்க. ஸோ அவர் வந்து ஹீரோட அண்ணன். அவர் வந்து எப்படி இறந்து போனாங்கிறத ஹீரோ வந்து கண்டுபிடிச்சாரா இல்லையா அப்படிங்கிறதான் பார்த்தீங்கன்னா ஒன்லைன் ஸ்டோரி வந்து இருக்கும். ஸோ இந்த மூவியோட பேஸ் அப்படியே இது பார்த்தீங்கன்னா மகாராஜா மூவி வந்து இருக்கும். இதை வச்சு தான் பார்த்தீங்கன்னா மகாராஜா மூவியில் இந்த கான்செப்ட் வந்து யோசிச்சிருப்பாங்க அப்படிங்கிற ஒரு சீக்வன்ஸ் பார்த்தீங்கன்னா இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா அதுக்கு முன்னாடியே வந்தது இந்த படம். ஸோ கண்டிப்பாக இந்த மூவி வந்துட்டு வந்து பார்த்துங்க, ஒரு செம்மையான ஒரு ஃபீல் குட் மூவி, அதே நேரத்தில் ஒரு சூப்பரான மிஸ்டரி த்ரில்லர் மூவி. 9th பிளேஸில் இருக்க மூவி ரோமஞ்சம் 2023 வந்துச்சு. IMDb ரேட்டிங் 7.5 இந்த மூவி வந்துருக்காங்க. இந்த மூவி தமிழ் டப்பில் பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்குது. இதோட ஒன்லைன் ஸ்டோரி என்ன வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து ட்ரூ ஸ்டோரியை பேஸ் பண்ணி எடுத்தது தான். அதாவது நான் ஒரு ஹாஸ்டல் லைஃப்பில் இருக்கிறவங்க வேலையை முடிச்சுட்டு வேலை இல்லாமல் படிப்பு முடிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்கிறவங்க ஒரு ரூம் எடுத்து தங்குறாங்க. அதில் வந்து ஊஜா போர்டு கான்செப்டை வச்சு எப்படி வந்து ஒரு ஃபன்னான ஒரு காமெடியான ஒரு என்டர்டைன்மெண்ட்டை வந்து கொடுக்குறாங்க அப்படிங்கிறத ஒன்லைன் ஸ்டோரி பார்த்தீங்கன்னா இருக்கும். ஒரு செம்மையான ஒருத்தபுளான மூவி. இந்த மூவி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக அந்த மூவி வந்துட்டு மாதிரி பார்த்தீங்கன்னா வாட்ச் பண்ணுங்கள். 8th பிளேஸில் இருக்க மூவி ஃபாலோ மீ 2023 வந்து ஐம் ரேட்டிங் 7.3 இந்த மூவி வந்து இருக்காங்க. இந்த மூவியோட ஒன்லைன் ஸ்டோரி என்ன வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபேமிலியாக பார்த்தீங்கன்னா இருப்பாங்க. இவங்க வந்து எந்த அவனோட பையனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கல்யாணம் பண்ணணும்னு நினைப்பாங்க. ஸோ அந்த கல்யாணம் பார்த்தீங்கன்னா ஒழுங்காக வராது. இவங்களோட பிரச்சனை என்னென்னா, நிறைய விஷயம் பண்ணணும்னு நினைக்கும் போதெல்லாம் அது வந்து ஏதாவது தரங்களாக மாறும். இது வந்து காசிக்கு போனால் அவங்க வந்து நல்லபடியாக ஸோ இவங்க ஆசையை வந்து நிறைவேற்றிக்க முடியல. அவள் தாத்தா ஆசையாவது நிறைவேற்றணும். இவ தாத்தாவோட ஆசை என்னன்னா காசிக்கு போகிறது. ஸோ குடும்பத்தோடு சேர்ந்து எப்படிலாம் காசிக்கு போனாங்க அப்படிங்கிறத ஒன்லைன் ஸ்டோரியாக இருக்கும். இவங்க காசிக்கு போகிற மாதிரி ட்ரெயினை பற்றிலாம் மிஸ் பண்ணிவிடுவாங்க. அதுக்கான ஸ்டோரியும் சூப்பராக எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. ஒரு குடும்பத்தோடு உட்காந்து ஃபன் அண்ட் என்டர்டைன்மெண்ட்டாக பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா ஒரு பெஸ்ட் மூவி. கண்டிப்பாக அந்த மூவியை மறக்காமல் பார்த்தீங்கன்னா பாருங்கள். 7th பிளேஸில் இருக்க மூவி குருவாயூர் அம்பல நடையில் 2024 இப்போ தான் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா வந்துச்சு. இனிமேல் பார்க்க போகிற மூவி எல்லாமே ரீசெண்டாக இப்போ வந்தது தான். IMDb ரேட்டிங் 6.7 அந்த மூவிக்கு வந்துருக்காங்க. இந்த மூவியோட ஒன்லைன் ஸ்டோரி வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஹீரோ வந்து பிருத்திவிராஜா இருப்பார். ஸோ அவர் வந்து தன்னோட தங்கச்சி கல்யாணம் பண்ணுறதுக்காக ஒரு மாப்பிள்ளை வந்து தருவார். அந்த மாப்பிள்ளை கூட நல்லா க்ளோஸ் ஆயிடுவார். ஸோ இதில் என்ன நடக்க போகுதுன்னா, அவரோட பொண்டாட்டியோட எக்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த மாப்பிள்ளை. ஸோ இது தெரிய வரும்போது அவர் வந்து அந்த கல்யாணத்தை நடத்துகிறானா இல்லையா, இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத ஒன்லைன் ஸ்டோரி பற்றினா இருக்கும். இந்த மூவி ரீசெண்டாக தான் நான் வந்து பார்த்தேன். சூப்பராகவே இருந்துச்சு. காமெடி பார்த்தீங்கன்னா நல்லாவே ஒர்க் அவுட் ஆனிச்சு. கண்டிப்பாக இந்த மூவியை வந்துட்டு மாதிரி நீங்கள் வாட்ச் பண்ணலாம். 6th பிளேஸில் இருக்க மூவி பிரேமலு 2024 தான் வந்துச்சு. IMDb ரேட்டிங் 7.9 இதை இருக்காங்க. இந்த மூவியோட ஒன்லைன் ஸ்டோரி என்ன வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிடில் கிளாஸ் பையன். அவனுக்கு வந்து ஜாப் எதுவுமே இருக்காது. ஸோ ஒரு ஜாப் தேடுறதுக்காக பார்த்தீங்கன்னா வெளியூருக்கு வந்து போவான். அந்த இடத்துல ஹீரோயினை மீட் பண்ணுவான். மீட் பண்ணதுக்கப்புறம் 2 பேருக்கும் லவ் வந்து வந்துடும். ஸோ ஹீரோயினை எப்படி வந்து லவ் பண்ண வச்சான் அப்படிங்கிறத ஒன்லைன் ஸ்டோரி பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ இடையில நிறைய சீக்வன்ஸ்லாம் சூப்பராகவே இருக்கும். காமெடி பார்த்தீங்கன்னா நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிருக்கும். இந்த மூவி எல்லாருக்குமே நிறைய பிடிச்ச மூவி. ஸோ கண்டிப்பாக இந்த மூவி வந்துட்டு வாட்ச் பண்ணலாம். சூப்பரான ஒரு மலையாள ஃபீல் குட் மூவி, லவ் மூவியும் கூட. 5th பிளேஸில் இருக்க மூவி அன்வர் ஷிப்பிங் கண்டதும் 2021 தான் வச்சு ரேட்டிங் 7.4 இந்த மூவி வந்துருக்காங்க. இந்த மூவி தமிழில் பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்குது. இதோட ஒன்லைன் ஸ்டோரி என்ன வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இது 2 கேஸ் வந்து சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் கேஸ் பார்த்தீங்கன்னா, ஒரு பொண்ணு வந்து செத்து போயிடுவா. அந்த செத்து போகிறதுக்கான கொலையோட யார் செஞ்சாங்கன்னு கண்டுபிடிச்சிடுவாங்க. கண்டுபிடிக்கிற டயத்தில் அவங்க செத்து போயிடுவான். இதனால ஹீரோட வேலை பார்த்தீங்கன்னா போயிடும். வேலை போனதுக்கப்புறம் இவருக்கு இன்னொரு சான்ஸ் வந்து கொடுப்பாங்க. இன்னொரு மிஸ்டீரியஸ் ஒரு கேஸை வந்து கண்டுபிடிச்சிட்டாருன்னா இவருக்கு வந்து அந்த வேலை வந்துடும். இவர் எப்படி அதை சால்வ் பண்ணாருங்கிறது தான் ஒரு கதையாக பார்த்தீங்கன்னா இருக்கும். கண்டிப்பாக அந்த மூவி அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வாட்ச் பண்ணலாம். ஸோ இதோட பேஸே வந்து பார்த்தீங்கன்னா 2 கதையுமே வந்து ஒரு லிங்க் பண்ணுற மாதிரிலாம் இருக்க மாட்டாங்க. ஸோ அந்த கதையை வந்து எப்படி கொண்டு போயிருக்காங்க அப்படிங்கிறதான் ஒரு சூப்பரான ஒரு இதாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ஒன் டைம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மூவி வந்து வாட்ச் பண்ணலாம். 4th பிளேஸில் இருக்க மூவி மஞ்சுமல் பாய் 2024 வந்துச்சு. ரேட்டிங்ஸ் 8.3 இந்த மூவி வந்துருக்காங்க. இந்த மூவியோட ஒன்லைன் ஸ்டோரி என்ன வந்து பார்த்தீங்கன்னா, இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கு. ஏன்னா பார்க்காம யாரும் இருந்திருக்க மாட்டீங்க. இதோட ஒன்லைன் ஸ்டோரி என்ன வந்து பார்த்தீங்கன்னா, கொடைக்கானலுக்கு போவாங்க. அதில் வந்து குணா கோகையில் பார்த்தீங்கன்னா அவன் ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா விழுந்துருவாங்க. ஸோ அவர் வந்து எப்படி வந்து மீட்டார் அப்படிங்கிறத ஒன்லைன் ஸ்டோரி பார்த்தீங்கன்னா இருக்கும். இது வந்து ட்ரூ ஸ்டோரியை பேஸ் பண்ணி எடுத்ததுனால இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பராகவே பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் நல்லாவே ஓடுனுச்சு. ஸோ கண்டிப்பாக அந்த மூவி வந்துட்டு மாதிரி வாட்ச் பண்ணுங்கள். டெஃபினட்டாக எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா பிடிக்கும். இதோட அந்த சாங் வைப்பும் சரி, இந்த மூவியோட ஸ்டோரியும் சரி, எடுத்திருக்க விதமும் சரி, சூப்பராகவே பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ கண்டிப்பாக ஒரு பெஸ்ட் மலையாள ஃபிலிம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த மூவி வந்து பார்க்கலாம். கண்டிப்பாக உங்களுக்கு டெஃபினட்டாக ஒரு நல்ல ஒரு ஃபீல் குட் மூவியாக பார்த்தீங்கன்னா இருக்கும். கண்டிப்பாக பார்த்துங்க. ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் மூவி. கண்டிப்பாக இந்த மூவி வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வாட்ச் பண்ணலாம். 3rd பிளேஸில் இருக்க மூவி ஆவேசம் 2024 வந்துச்சு. ரேட்டிங் 7.9 மூவிக்கு வந்து தந்திருக்காங்க. இந்த மூவி வந்து தமிழ் டபுள் வந்து அவைலபிளாக இல்லை. ஆனால் இதில் பேசுகிற லாங்குவேஜ் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து புரிஞ்சுக்கலாம். ஏன்னா தமிழில் தான் நிறையா பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த மூவியை நீங்கள் வந்து பார்க்கலாம். தமிழ் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா புரியும். இதோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு பார்த்தீங்கன்னா,
புது காலேஜில் பார்த்தீங்கன்னா நியூ ஸ்டூடெண்ட் வந்து வருவாங்க. அவங்க வந்து சீனியர்ஸ் வந்து ரேகிங் பண்ணுவாங்க. ஸோ அவங்க வந்து பழி வாங்குறதுக்காக அவங்களுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு பேக்ரவுண்ட் சப்போர்ட் வந்து வேணும் அப்படிங்கிறதுக்காக நம்மளோட ஃபகத் ஃபாசில் வந்து ஒரு ரவுடியாக இருப்பார். அவர் கூட வந்து ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிட்டு அவங்க வந்து இப்போ பழி வாங்கினாங்க அப்படிங்கிறத உண்மை ஸ்டோரி பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ அவர் பழி வாங்குற இடத்துல இப்போ பழி வாங்க நினச்சவங்களே அவர் வந்து தப்பிக்கிறதுக்காக என்னெல்லாம் பண்ணுறாங்க அப்படிங்கிறதா இருக்கும். இதில் ஃபகல் ஃபாசில் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் ஒரு சம்பவம் பண்ணியிருப்பாரு. ஸோ கண்டிப்பாக அந்த மூவியை வந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா வாட்ச் பண்ணுங்க. செகண்ட் பிளேஸ் இருக்க மூவி பிரம்மயுகம் 2024 வந்து ஐம் ரேட்டிங் 7.9 இந்த மூவி இருந்திருக்குங்க. இது வந்து பழங்காலத்தில் எடுக்கப்பட்ட ஒரு ஸ்டோரி மாதிரி கொண்டு போயிருப்பாங்க. பிளாக் அண்ட் ஒயிட்டில் தான் பார்த்தீங்கன்னா இந்த மூவி வந்து இருக்கும். ஸோ அது ஏற்ற மாதிரி இந்த மூவி பார்த்தீங்கன்னா ஸ்லோவாக தான் ரன் ஆகிட்டே இருக்கும். ஆனால் வேறு லெவலில் ஒரு மூவி. இந்த மூவியோட ஒன்னே ஸ்டோரியே எப்படின்னா ஒரு அடிமைத்தனங்கிறது எதுவுமே இல்லை அப்படிங்கிறத ஒரு கண்டிப்பாக ஒரு கொண்டு வச்சிருப்பாங்க. சாத்தானு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். இதில் நீங்கள் இந்த ஸ்டோரி வந்து கரெக்டாக புரிஞ்சுக்க தெரியணும். மம்முட்டி வேறு லெவலில் பார்த்தீங்கன்னா ஆக்டிங் பண்ணியிருப்பாரு நெகட்டிவ் ரோலில். ஸோ கண்டிப்பாக அந்த மூவியை வந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா வாட்ச் பண்ணுங்கள். டெஃபினட்டாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பிடிக்கும். ஃபஸ்ட்டு பிளேஸில் இருக்க மூவி த கோட் லைஃப் 2024 வந்து ரேட்டிங்ஸ் 8.6 இந்த மூவி வந்துருக்காங்க. இது வந்து 16 வருஷமாக 16 வருஷம் முயற்சியில் எடுக்கப்பட்ட ஒரு ஃபிலிமு. ஸோ அதுக்காகவே இந்த மூவியை நீங்கள் வந்து பார்க்கணும். இதோட ஒன்றை ஸ்டோரி என்னது பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து புதுசாக கல்யாணம் பண்ணியிருப்பாரு. ஸோ கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் துபாயில் போய் சம்பாரித்து அவர் வந்து பெரிய ஆளாகணும்னு நினச்சிட்டு போவார். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஆடு மேய்க்க விட்ருவாங்க. கொத்தடிமையாக பார்த்தீங்கன்னா வச்சுருப்பாங்க. ஸோ அங்கேருந்து எப்படி வந்து தப்பிச்சாரு அப்படிங்கிறத ஒன்லைன் ஸ்டோரி பார்த்தீங்கன்னா இருக்கும். இதோட சூப்பராக பிருத்திவிராஜோட ஆக்டிங் தான் இதில் வேறு லெவலில் இருக்கும். நீங்கள் வந்து மஸ்ட் வாட்ச் மூவினே சொல்லுவேன். இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து பாருங்கள். உங்களுக்கு ஒரு டெஃபினட்டான ஒரு ஃபீலை பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஃபீலை பார்த்தீங்கன்னா இது வந்து கொடுக்கும். கண்டிப்பாக அந்த மூவியை ஒன் டைம் வந்து பார்த்தீங்கன்னா வாட்ச் பண்ணுங்கள். சும்மா நான் போட்டிருக்க மூவிஸில் எந்த மூவி பிரச்சனை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே போல் மலையாள மூவிஸ்லேயும் சரி வேறு அதர் லாங்குவேஜ்லையும் சரி எந்த மூவிஸ் தமிழ் டப்பில் வேணுங்கிறத கமெண்ட் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் யூடியூப் சேனல் வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.